everybody, வணக்கம் and welcome to சந்திப்போமா at Cinema Cafe. ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு அப்பாடா இந்த படம் வந்தாச்சு. இந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. பட் அவரை பத்தி தான் எங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப மிஷ்கின் சார் நம்ம கூட தான் இருக்காங்க. இந்த வாரம் நம்ம சந்திப்போமா at Cinema Cafeல ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தினுடைய க்ரூவை தான் மீட் பண்ண போறோம். வெல்கம் சார். ஹலோ. ஹாய் ஸ்ரீ. ஹாய். எப்படி மிஷ்கின் சார் கிட்ட முதல்ல ஒர்க் பண்ணும்போது பக்குன்னு இருந்ததா இல்ல செம ஜாலியா கூலா போய் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தா? இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியலி ரிஹர்சல் எல்லாம் அந்த பயம் இருந்தது. அது எல்லாத்தையுமே உடச்சிட்டாரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ வெரி கம்ஃபர்டபுள் வித். உடச்சிட்டாருன்னா எப்படி? லைக் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும், இது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது வெரி கம்ஃபர்டபுள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட். அதுக்கு முன்னாடி மிஷ்கின் சார் உங்களுடைய ஹோம்ஒர்க் நீங்க பக்காவா பண்ணிட்டீங்களா? அவர்கிட்ட இன்ஃபேக்ட் ஹீரோக்கு வந்து அந்த இன்ஹிபிஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு பயமோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க சைட்ல நீங்க பர்ஃபெக்டா இருந்துட்டீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இல்ல அப்படி இல்ல, எல்லா கேரக்டர்ஸ்லும் கொடுக்குற மாதிரி தான். பட் ஆக்சுவலி ஒரு ப்ராட்டகனிஸ்டா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கதையினுடைய நுட்பமான சில விஷயங்கள் வந்து புரியணும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு அந்த தம்பியை வந்து ஏற்கனவே பாலசக்திவேல் படத்துலேயே அந்த பையன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பாலசக்திவேல் என்னுடைய ஒர்க் எல்லாமே பாதி 90% முடிச்சிட்டான் ஆக்சுவலா. ஸோ ஹைலி கம்யூனிகபிள் ஸ்ரீ ஆக்சுவலி. ஒரு சின்ன விஷயத்த ஒரு நுட்பமான விஷயத்த கூட சாதாரணமாக சொன்னவொன்னு புரிஞ்சுப்பான் ஆக்சுவலா வந்து. ஏன்னா படம் கதை சொல்லி முடிச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 35 days வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரிஹர்சல் ஆரம்பிச்சோம். So it's very easy for him to understand about things. And he's a pivotal character. He's the protagonist. The whole story revolves around him. So I think he understood well, and he put. In fact, he came up with a great performance actually. இந்த கேரக்டருக்கு ஸ்ரீயை தவிர யாருமே ஜஸ்டிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. I'm very very happy about his performance. சோ ஸ்ரீ டைரக்டர் சார் உங்களுடைய டீச்சர் மாதிரி இருந்து ஒரு அடியும் உங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லி கொடுத்திருக்காரு. 35 days உங்களை அந்த கேரக்டருக்குள்ள மோல்ட் பண்ணிருக்காரு. இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அப்ரிசியேஷன் செட்ஸ்ல கொடுத்திருக்காரு உங்களுக்கு? செட்ஸ்லயும் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் நைட் 11 o'clock சார் கால் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஷாட் அதை முடிச்சிருந்தோம். அது 2 days பேக் எடிட்டிங் பார்த்துட்டு he said God bless you, this shot is amazing அப்படின்னு சொன்னாரு. நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை நான். எக்ஸைட்மெண்ட் ஆப்வியஸ்லி அது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். பிகாஸ் அது எனக்கு இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கொடுக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுவோம் இன்னும் நல்லா பண்ணணும், ஐ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை ஹிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு மறுநாள் போனதுக்கு அப்புறம் சார் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதான் திரும்ப மூவ் ஆன் அவ்வளவுதான். அது ஒரு நாள் நைட்டு சூப்பர் சூப்பர் சார். உங்களுடைய படங்கள் எல்லாம் பேர்கள் பார்க்கும்போது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். பட் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து அந்த கதைக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இதுக்கான கோரிலேஷன் என்ன? இந்த படம் எதை பத்தி அப்படின்ற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இந்த டைட்டில கேட்ட உடனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதி முடிச்சோன்னு ஒரு பெரிய ஒரு கதை ஃபார்ம் பண்ணும் போதே ஒரு பெரிய கேள்வி, இது எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஆக்சுவலி நேம் அப்படின்னு ஒரு நவுன் ஒரு நேம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் பர்டிகுலரா ஒரு சினிமாவில் வந்து அந்த நேம் வந்து பல அசோசியேஷன்களை வந்து டெவலப் பண்ணணும் ஆக்சுவலி. வந்து அதில் நிறைய இன்னர் மீனிங் இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஓனாய் மாட்டுக்குட்டியும் வந்து இட் மே லுக் வெரி சிம்பிள் அந்த பெரிபரல் லெவல். நீங்க உள்ள டீப்பரா உள்ள போனீங்கன்னா அது ரொம்ப நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ண ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஸ்டோரி வந்துருது. இட்ஸ் அபவுட் ஸ்டோரி. அப்புறம் 2 போலார் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்துருச்சு, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வந்துருச்சு. ஸோ நேச்சுரலி அதுல வந்து வயலன்ஸ் உள்ள இருக்கு, அதுல ஒரு சேஸ் உள்ள இருக்கு, அதுல ஒரு ஆக்ஷன் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கதையா இருக்கும்? நம்ம ஓனாயில பத்தி அசோசியேஷன் எல்லாம் வரும், ஆட்டுக்குட்டியை பத்தி அசோசியேஷன். இப்போ ஓனாயை பத்தி உங்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய அசோசியேஷன் வந்து அது வந்து டிவோரிங் அனிமல், அது வந்து ரெட் ரைடிங் ஹுட்ல இருந்திருக்கு. இப்ப ஆட்டுக்குட்டினோடனே கிரைஸ்டுடைய கையில வந்து ஆட்டுக்குட்டி இருக்கு. ஸோ நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து ஒரு டைட்டில் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ படம் பார்க்குற போதே அந்த டைட்டில் வந்து நாங்கள் வந்து இட் கோஸ் இன்சைடு ஒரு அன்கான்சியஸ் ரீவர்பரேஷன் ஆக்சுவலி. ஸோ என்னோட டைட்டில் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இந்த டைட்டில் இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா 6 படங்களோட இந்த டைட்டில் தான் ரொம்ப அப்ராப்ரியேட்டான டைட்டில் சொல்றேன் ஆக்சுவலா. வந்து நம்மளுக்குள்ள இருக்க ஓனாய், நம்மளுக்குள்ள இருக்க ஆட்டுக்குட்டி, ரெண்டுமே மனுஷங்கள இருக்கு. இது என்னன்னா வந்து சில நேரம் இந்த ஓனாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது நம்ம லைஃப் வந்து அம்பேலன்ஸ் ஆயிடுது ஆக்சுவலி.
ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டியாவே இருந்தால் மட்டுமே வந்து லைஃப் பேலன்ஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் ஓனாய்த்தனம் நமக்கு தேவைப்படுது. ஸோ திஸ் ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட் our wolfness and also our lambness inside us actually. So இதனால தான் அந்த கேள்வி வச்சாங்க. சரி, இந்த படத்துல முதல்ல ஆட்டுக்குட்டியா இருந்தா அப்புறம் எப்படி ஓனாயா மாறுறாரு அப்படிங்கிறது? ஓனாயா கடைசி வரைக்கும் மாறல. அவர் ஆக்சுவலா ஆட்டுக்குட்டியா தான் இருக்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க வில்லனா மாறுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நம்ம எல்லா காலகட்டத்திலும் இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம கார்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறோம், பார்த்த உடனே என்ன பண்றோம், இறங்கலான்னு மனசு வருது, வந்து சரி அதை ஹெல்ப் பண்ணலாம்னு. அதுல ஒரு 4-5 பேர் இறங்கி வந்து என்ன பண்றாங்க, அதை ஹெல்ப் பண்ண நம்ம சரி டிரைவர் நீ போப்பாட்டோம். ஆக்சுவலா நம்ம ஓனாய மாறிட்டோம். நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம போய் எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம இறங்கி ஏதாவது நம்ம ஒரு கை கொடுத்துருக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த அவர் தூக்கி அந்த கார்ல வச்சுக்கணும். ஆனா நம்ம இறங்கலங்கும் போது ஆக்சுவலா நீங்க ஆட்டுக்குட்டியா தான் அது வரைக்கும் போய்க்கிருந்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்க ஓனாய ஆயிட்டீங்க. So this is what my story talks about. See, even we think we always overestimate ourselves. எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க, நம்மள மாதிரி நல்லவங்க உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம செல்ஃப் பிட்டி எப்பயுமே இருக்கும். நம்மளுடைய செல்ஃப் மெஷர்மெண்ட் ஆக்சுவலி அது தவறுன்னு தான் இந்த படம் சொல்லுது. நீங்க வந்து கிவன் அ சான்ஸ், நம்ம செல்ஃபிஷ்காக we sometimes become devouring wolf அப்படின்னு சொல்ல வரேன். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து wolf-ஆ மாற முடியும். அதை நீங்க உத்து பார்த்து நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு குறை இருக்கு, நம்மளுக்குள்ள நிறைய இருக்கு, நம்ம எந்த சைடு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ணும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வில் கெட் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையை அப்படிதான். நான் ஓனாய் தான் ஆக்சுவலி. இந்த படத்துல ரொம்ப மோசமான, என்னோட மோசமான உலகத்துல யாருமே இருக்க முடியாது, அந்த அளவு மோசமானதான் இருக்கேன். பட் எனக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு தூரத்துல ஒரு கத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து அதை இந்த பையன் வெளியே எடுத்து அந்த விடுறான் அந்த ஆட்டுக்குட்டியை. இவனுக்குள்ள ஒரு ஓனாய், ஒத்துணோண்டு ஒரு ஓனாய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் எடுத்து அந்த என்ன பண்றேன், அதை கொண்டுட்டு நீ எவ்வளவு பெரிய அழகான ஆட்டுக்குட்டி தெரியுமா, நீ வந்து ஒரு கிரைஸ்ட் கையில இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றேன். ஸோ we both civilize ourselves, we both learn, understand life, and we take a big journey. This is what about ஓனாயம் and ஆட்டுக்குட்டி. சார் நீங்க சொல்லுங்க, இப்போ ஷெரீக்கே வந்து ஒரு பயம் இருந்தது, இந்த கேரக்டர் நம்ம எடுத்து பண்ணா கரெக்டா வருமா அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் இவர் மேல கான்பிடன்ஸ் உங்களுக்கு வளர்த்துச்சு? எனக்கே பயம் இருந்துச்சு, நான் இந்த கேரக்டர் எப்படி பண்ண போறேன். ஆக்சுவலா ஒரு ஆக்டருக்கு ஒரு பயம் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து என்னால ஈஸியா பண்ண முடியாது, ஈஸியா பண்ணா அது கேரக்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது நான் தேர்ந்தெடுக்கிற கேரக்டர் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில நான் பார்த்துடாத, நான் முழுசாக உள்ள பெனிட்ரேட் ஆகாத ஒரு கேரக்டரா இருக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது பண்ணும்போது நம்மளுக்கு தெரியக்கூடாது. It is not about a lack of confidence. It is about அந்த கேரக்டருடைய மிஸ்டீரியஸ்னஸ். ஸோ அந்த கேரக்டருக்குள்ள போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் தான் நம்ம வந்து அது டுவர்ட்ஸ் அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்னா அது வந்து அதோட போர் எதுவுமே கிடையாது. அதோட ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது அடுத்து என்ன இருக்குன்னு தெரியாம தான் ஒரு கேரக்டர் இயங்கணும். ஆக்சுவலி அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இயங்குறது தான் வந்து அந்த கேரக்டருடைய உண்மையான இதுவா இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு கேரக்டர் பத்தி தெரியக்கூடாது. ஸோ இவருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு என் பயம் இருந்துச்சு. அந்த மயம்னு சொல்றதை விட என்ன பண்ணா, we are in dark when we are acting, we are always in dark. I think that is the right explanation about what is mean by acting actually. So from deep inside ரெண்டு விஷயம் தான். ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் நம்ம பண்ணும்போது அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு இந்த சீன்ல நான் ஒரு புத்தகத்தை எடுத்து விரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நான் அதை தான் பண்ணணும். ஸோ அதுக்கு மட்டும் ட்ரூத்ஃபுல்லா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது அது எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது வந்து அது கேரக்டரே கிடையாது. அதுதான் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கான்ஃபிடன்ஸ்ன்றது வார்த்தையே அப்படியே கிடையாது. It is actually zero confidence தான் போகணும். We have to approach with a very sincerity. இந்த கேரக்டர் நம்ம இது பீட்டு, இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த இடத்துல இந்த பீட்டு டைரக்டர் இது சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் பண்றோம், இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்றோம், இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இதுல டிக்ஷன்ல நம்ம பேசணும் அப்படின்றது மட்டும் இருந்தா போதும் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு மிஸ்டீரியஸா இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் முடிகிற வரைக்கும் எனக்கும் ஒரு மிஸ்டீரியஸா தான் இருந்துச்சு. எப்படி ஸ்ரீக்கு வந்து அவன் கேரக்டர் மிஸ்டீரியஸா இருந்தோ என் கேரக்டர் மிஸ்டீரியஸா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு ஓவரா ஒரு டைரக்டருக்கு இந்த படம் நல்லா வருமானு ஒரு மிஸ்டீரியஸ் இருக்கணும் ஆக்சுவலா. இந்த படம் எடுக்கும் போதே இது வந்து 377 நாள் ஓடும். இந்த 70 நாள் ஓடின முறைக்கு இது வந்து ஒரு துபாய் ஃபெஸ்டிவல்ல வந்து ஒரு 6 கேட்டகரியில அவார்டு, பெர்லின் ஃபெஸ்டிவல் 27 கேட்டகரியில அவார்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது 2 கொம்பு முளைச்சிருக்கும். அப்படிலாம் நினைச்சுன்னா நல்ல படமே பண்ண முடியாது. This is not right way to see a movie. Movie making at any aspect of movie making is always a mystery, and that is why it is so interesting to be in movie making industry. If I know something that this is what's going to happen, சொன்னா then there is no point in working. அதுக்கு என்ன பண்ணலாம், கரெக்டா சாராயங்காச்ச போயிடலாம். ஆக்சுவலா இத்தனை பேட்டரி கட்ட போட்டு இத்தனை போட்டா கரெக்டா 20 பேர் சாவாங்க அப்படின்னு தெரிஞ்சுற மாதிரி ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ அது கிடையாது. ஸோ டார்க் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவா சொல்ல வரேன். திஸ் இஸ் ஆக்சுவலி
என்னுடைய இது ரியல், இது சுயம். அது நீங்க எல்லா டைரக்டரும் அதை சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து யார்ட்டா போய் கேட்டாங்கன்னா எப்படி இந்த படம் இந்த படம் சக்சஸ் ஆகும் தெரியுமா கேட்டா சிரிப்பு தான் வரும், புன்னகை. உண்மையான ஜென்யூனான ஒரு கிரியேட்டருக்கு. ஏன்னா அவர் தெரியும் வந்து அது தெரிஞ்சுட்டாவே கடவுள் ஆயிடுவாங்க எல்லாருமே. அப்புறம் அவர் எல்லாருமே வந்து என்கிட்டே வந்து அப்பா இப்ப மூமணி படம் ஓடலைன்னா ஓடுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பயங்கரமா தான் பேசிக்கிறேன், பயங்கரமா ஓடுனேன் இல்லை பெருசா ஓடலையே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட் அண்ட் தட் இஸ் வை இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். That's why it's so interesting. So confidence ன்றது நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. It is always dark. And it's so beautiful with so much of sincerity we walk into that. And that's why it is so interesting. So எப்படி ஸ்ரீ கம்ப்ளீட்டா இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படிங்கறத நம்ம சந்திப்போமா எபிசோட ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல ஸ்ரீ கிட்டே கேட்போம். பட் ஆஃப்டர் திஸ் பிரேக் ஸ்டே டியூன். இப்ப அடுத்ததா ஸ்ரீ நீங்க ரொம்ப ஜாலியான ஒரு டீனேஜ் பாய் அந்த மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. இந்த படத்துல வரும்போது அந்த ரஸ்டிக்கான லுக், அந்த போஸ்டர்ஸ்ல தியேட்டர்ல உங்க லுக்ஸ் பார்க்கும்போது எல்லாம் மிரண்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள ஓனா எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை அப்படி இல்லை, யூஸ்வலி ஒரு இது ஒர்க் பண்ணுறது தான். பட் இதுக்கு ஹோம் ஒர்க்னு சொன்னால் சார் ஹி வாண்டட் மீ டு ஹாவ் அன் என்ஹான்ஸ்டு சென்சிபிலிட்டி இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய படிக்க சொல்லி ஹி டோல் மீ, ஹி ரெஃபர்ட் ஃபியூ புக்ஸ். நானும் பிஃபோர் சார் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேவ் கூகுள் அபவுட் ஹிம், ஹேவ் ரெட் ஃபியூ புக்ஸ், ரொம்ப 1-2 தான். ஸோ அதெல்லாம் பண்ணதுனால ஐ திங்க் இட் ஹெல்ப் மீ சம்வேர் டவுன் தி லைன். அண்ட் அது தவிர இங்கே ரிஹர்சல் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் எனக்கு தெரியல வாட் இஸ் தி இந்த கேரக்டர் கரெக்டாக என்ன இமோஷன் என்ன லெவலில் கொடுக்கணும்னு எனக்கு அது தெரியல. இட் வாஸ் டஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு ஹி எக்ஸ்பிளைன் மீ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ திங்க் ஓகே இதான் திஸ் இஸ் தி ஸ்கேல் அப்படின்றது I understood. நீங்களே செட் ஆயிட்டீங்க. Yes. So first few scenes எது வந்து சார் எனாக்ட் பண்ணி காமிச்சாரா இல்ல how was his style of working? இல்ல almost every scene he tells me he doesn't want me to imitate what he does. So he's very clear on that. அந்த இமோஷன் நான் அவர் ஒரு இமோஷன்ல இது வரணும் அப்படின்னு சில டைம் பண்ணி காட்டுவார். ஸோ அது வரணும், இது உன்னோட இதில் நீ பண்ண, நீ நான் பண்ணுறதை அப்படியே இமிடேட் பண்ணாத, மாடுலேஷனை நீ கேட்ச் பண்ணிக்காத, இட் இஸ் நாட் தட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன் ஆல்மோஸ்ட் எல்லா சீனுமே எனக்கு கூட இருந்து ஹஸ் கைடட் மீ த்ரூ அவுட் டிஃபரண்ட் இல்லாம உங்களுடைய வெர்ஷன் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யா எஸ் எஸ். which was the toughest part? toughest part ஒரு சிமெட்ரியில் ஒரு இது ஒரு பர்டிகுலர் சீன் ஐ திங்க் ஐ டுக் நிறைய டேக்ஸ் பிகாஸ் இட்ஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் நிறைய இது இஸ் இன்வால்வ். ஸோ அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இட்ஸ் வெரி டஃப் ஏரியா. அது கதையிலுமே ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அது. ஸோ ஸ்ரீயை பற்றின ஒரு ஃபீட்பேக் சொல்லணும் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னா என்ன சார் இருக்கும் உங்ககிட்ட? First of all, he is a fledgling actor. He wants to அதாவது ஒரு ரொம்ப பெரிய ஆக்டர்னு சொல்லி நான் அவன் வந்து தலைமையில ஏற்றி வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து நான் ஒன்னு சீட்டு சொன்னேன், ஐ வாண்ட் him to become an actor, not than to become a hero actually. அப்புறம் வந்து எனக்கு எப்பயுமே ஆக்டர்னோடனே எனக்கு உடனே ஞாபகம் வருது மிஃபுனே தான். ஆக்சுவலி ஜாப்பனீஸ் மிஃபுனே தான், சோஷிரோ மிஃபுனே தான். நான் சொல்லுவேன் நீ மிஃபுனே மாதிரி ஆக ட்ரை பண்றா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பேலன்ஸ் தேவை. ஏன்னா ஆக்டர் அப்படின்றதே ரொம்ப அன்பேலன்ஸ்டு ஏரியால இருந்து பண்றது தான் ஆக்டிங். ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப பேலன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய படி, நிறைய மியூசிக் கேளு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்க, உன்னுடைய இன்னர் ஸ்பேஸுக்குள்ள நீ டிராவல் பண்றதுக்கு நிறைய நீ டைம் ஒதுக்கு அப்படின்னு சொல்றேன். ரொம்ப லைஃபை டீப்பரா ஊத்துப்பாரு. நீ ரோட்ல போகும்போது ஒரு பிச்சைக்காரனை ரொம்ப டீப்பரா ஊத்துப்பாரு. அது என்னென்ன பாடி லாங்குவேஜ்ல சொல்றான் அப்படின்னு பாரு. நிறைய ரீட் பண்ண, லைஃபை நிறைய ரீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. பட் அதெல்லாம் மீறி எனக்கு வந்து இந்த பையன் வந்து எனக்கு வழக்கேன்னு பார்த்தோன்னே நான் ரொம்ப ஐ வாஸ் ஜஸ்ட் பவுல்ட் ஓவர் ஆக்சுவலி. எனக்கு தெரியும் என்னுடைய நண்பன் பாலசக்திகள் ரொம்ப சென்சிபிளான ஒரு டேரக்டர் ஆக்சுவலி, ரொம்ப நுட்பமான ஒரு டேரக்டர் தான். ரொம்ப நிறைய சட்டிலிட்டி எல்லாம் ரொம்ப அழகா வெளியே எடுத்தாருவான் ஆக்சுவலா. அவன் சொல்ல போனா சினிமா உலகில் என்னை ரொம்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் அவன் ஒருத்தன் கூட சொல்லுவான், அவரையும் சசியையும் சொல்லுவான் ஆக்சுவலி. ஸோ அவனுடைய ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாம் நான் போய் சொன்னேன், நிறைய எனக்கு வந்து பாரம் குறைஞ்சிச்சு. பட் அதனால இந்த என்னுடைய வே ஆஃப் மேக்கிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலாசக்திகள், ஃப்ரம் அதர்ஸ். பட் அந்த பேஸ், அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பான்டைனிட்டிக்கு வந்து நான் உள்ள கொண்டு வரும்போது திஸ் பாய் இஸ் சோ அவைலபிள். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அப்புறம் ஹிஸ் ரிகார்ட் ஆன் மீ, ஹிஸ் லவ் ஆன் மீ, ஐ திங்க் ஆல்வேஸ் தட் கவுண்ட்ஸ் அ லாட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இந்த பையன் கொடுத்த ஐ திங்க் இந்த கேரக்டருக்கு யார் பண்ணியிருந்தாலும் ஜஸ்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. திரும்பி அதுதான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளவு சின்சியரிட்டி இருக்கு ஸ்ரீக்கு ஆக்சுவலி. ஐ திங்க் there is a big way to go, many steps he has to climb on.
I think he will reach us to places actually. அதுல டவுட்டே கிடையாது. Definitely. So அவர்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வந்தாச்சு. Still more to come for you அப்படினுட்டு. சார் நீங்க சொல்லுங்க ஜெனரலாவே உங்களோட கேரக்டரைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரம் பேசுறடியில அந்த ஹீரோ அடிக்கடி கோவம் வந்தா வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்றதும், அதுக்கப்புறமா வந்து அஞ்சாதேல வந்து பிரசன்னா மூஞ்சியை காட்டாம கடைசி வரைக்கும் இருக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் அதுவும் சட்டலா சொல்லியிருந்திருப்பீங்க. சோ இந்த படத்துல அந்த மாதிரி கண்டிப்பா போய் ரீச் ஆகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதான விஷயம்? இல்ல ஆக்சுவலா எப்படின்னா இந்த படத்துல நான் ஆப்ஜெக்டிவா இருக்க முடியல. ஏன்னா நான் வந்து நானும் ஆக்ட் பண்ணிருக்கேன். அதனால வந்து தெரியல ஆக்சுவலா. பட் படத்துல நிறைய அங்கங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அந்த படமே வேற ஒரு வேர்ல்டு ஆக்சுவலா. அந்த வேர்ல்டுக்குள்ள டிராவல் பண்ணி ஆடியன்ஸ் போறதுலயும் they will be having ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லா சேஸ், படம் ஃபுல்லா ரன்னிங் ஆக்சுவலி. ஒரு நைட்ல நடக்குது. எந்த இடத்துல கூட பிரீத்திங்கே பண்ண முடியாது ஸ்பேஸ் ஆடியன்ஸ்க்கு. ஐ திங்க் படம் பாட்டு வரையும் வரும்போது படம் எப்படா இருக்குன்னா கொஞ்சம் நான் வீட்டுக்கு போய் சொல்றேன்ப்பா டயர்டா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த அளவு there is so much of energy in this movie. ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் ஆடியன்ஸ்குள்ள இருக்கு ஆக்சுவலா வந்து. அதனால வந்து படம் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல. பட் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து what do you call ஷாக்கிங்கா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதான் சொல்றேன். ஷாக்கிங்னா வந்து நம்ம கொஞ்சம் லைஃப் எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, எதுவுமே கண்டுக்காம அப்படின்ற போது அது தலையில வந்து டமால் அடிச்சது மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது மாதிரி இருக்கும் ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ அதுதான் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஆக்சுவலா. நான் யாருமே இன்னும் படம் காட்டல. படம் இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பார்த்தவங்க தான் சொன்னாங்க, சார் ரொம்ப சார் ரொம்ப ரிவீட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் என் படம் அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் there are many aspects people going to talk about, people going to enjoy, people going to get shocked. சோ மேஜரா வந்து பப்ளிக் பாக்குறவங்க ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லாமா? இல்ல கில்ட்டி கான்ஷியஸ்லாம் அப்படி நான் மீன் பண்ணல. சி வெரி சிம்பிள். சி ஒரு நல்ல இலக்கியத்தை படிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு நீங்க ஒரு கரமசேவ பிரதர்ஸ் படிச்சீங்கன்னா இல்ல ஒரு அண்ணா கரீனா படிச்சீங்கன்னா அதுல நம்மளுக்குள்ள நம்மள வந்து நம்ம கண்ணாடிய முகம் பார்த்தது மாதிரி இருக்கும். ஒரு கண்ணாடியில நம்ம முகம் பார்த்த மாதிரி இருக்கு. இதுல நான் என்ன எப்படி இருக்கிறேன், நான் அண்ணா கரீனாவா, நான் வந்து டிமிட்ரியா, நான் வந்து அலோஷாவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம பார்ப்போம். அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிரரா இருக்கும். என்னுடைய படங்கள் எல்லா படமும் தட்ஸ் வாட் ஐ மீன் இட் ஆக்சுவலி. ஸ்லோலி படம் பார்த்துட்டே இருந்தா அவங்களை நான் பிடிச்சி உள்ள கொண்டு போய் விட்டுருவோம் ஆக்சுவலா. அவங்களே அந்த கேரக்டரை உள்ள விட்டுருவாங்க. அவங்கள எமோஷனலா மட்டும் இல்ல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஒரு 4 பேரை உட்கார்ந்து நான் கம்போஸ் பண்ணேன்னா டக்குன்னு பார்த்தா இவங்க பாயிண்ட் ஆஃப் ஷிஃப்ட் பண்ணி அவங்களும் 5வது ஆளா உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸ் ஆக்சுவலா. அவங்க they will participate actually. ஸோ அப்படிதான் இருக்கும். ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து சர்ச்சு கிடையாது, ஒரு கன்ஃபெஷன் போய் பண்ற மாதிரி. பட் ஆனா ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு நான் கூட்டு போன ஃபீல் வரும் ஆக்சுவலி. அது டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் வெதர் டு கன்ஃபஸ் இட் ஆர் நாட் ஆக்சுவலி. அப்புறம் ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஆக்சுவலி. ஸோ வேற ஆஸ்பெக்ட்ல வேற மாறுவாங்க. பட் இந்த கதை வந்து என்ன பண்ணணும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஆடியன்ஸும் ஒரு கேரக்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். ஸோ லெட்ஸ் see, that's what I am waiting for this fun actually. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு எனக்கு முதல் ஷோ எனக்கு வந்து நானே ரொம்ப ஆவலா இருக்கேன். எப்படி படம் ஓடுமா ஓடாத பத்தி எனக்கு ஆவல் கிடையாது. இந்த படத்தை எப்படி இந்த படம் எப்படி அவங்கள போய் போச்சு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தட்ஸ் a very interesting movie. Definitely இது வரைக்கும் மனசாட்சி திரும்பி பார்த்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் நம்ம ஆடியன்ஸ். அண்ட் ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, யூ ஹேட் என்ன சொல்றது ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு தான் சொல்லுவோம். சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல டிராவல் பண்ணும்போது அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே நிறுவ ஆச்சு அப்படின்னு சொல்லலாம்? எந்த ஒரு இமோஷன் என்ன நினைச்சது நீங்க அந்த படம் கேரக்டர் பண்ணும்போது? this film on the whole itself in the process, like last year December he confirmed that we are going to work together. So அப்போல இருந்தே I think இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் பர்சனல் லைஃப்ல there is a lot of transformation. ஸோ அது நான் அதை நாட் ஜஸ்ட் ஆன் தி ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த படத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அது வந்துட்டு அது ஒரு இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது நிறைய சொல்லலாம். பர்டிகுலராக ஐ டோன்ட் வாண்ட் டு பாயிண்ட் ஒன் திங். இதனால இந்த படம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு நிறைய படம் கிடச்சிருச்சு. ஐ எம் நாட் லுக்கிங் இட் இன் தட் வே. நான் அந்த ஆங்கிள் இதை பார்க்கல. ஸோ எனக்குள்ளே இருந்த சில விஷயங்களை நான் திரும்ப ஒரு ரீசெக் பண்ணுறேன். இது நான் பண்ணது கரெக்டாக, இது இப்படி பண்ணது எஸ் இன் ஜென்ரல் எஸ். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ், த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் ஹிம், ஸோ எவ்ரி திங். ஸோ நிறைய சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பர்டிகுலர்லி பின் பாயிண்ட் ஒன் திங்.
சோ மிஷ்கின் சார் பத்தி ஜெனரலாவே பேசும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப கோவம் அதிகமா வரும், இல்ல அவர் அதிகமா பேச மாட்டாரு, அந்த மாதிரி ஜெனரல் தாட் எல்லாருக்குமே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மிஷ்கின் சார் இவ்வளவு க்ளோஸா ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு டைரக்டர் இல்லாம உங்களோட லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு இந்த படம் மூலமா சொல்லிருக்கீங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் மிஷ்கின் சார்? I don't know if I'll get to work with any other director as friendly as him. நிறைய he has taught me a lot. அது அந்த அப்படி மட்டும் இல்லாமல் இல்லை கோபப்படுறது இட் இஸ் பிரிட்டி நார்மல். ஐ திங்க் இந்த இமோஷன் வேணுன்றதுக்காக நடக்கிற விஷயங்கள்லாம் அது. பட் பியாண்ட் தட் ஐ திங்க் he has given me a lot of space. என்னோட ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு has given me a lot of space. அண்ட் அது எனக்கு அது வந்துட்டு அது எனக்கு பெரிய ஒரு இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஸோ மிஷ்கின் சார் ஜெனரலாவே உங்க படங்கள்னா பாட்டு கண்டிப்பா படம் வரதுக்கு முன்னாடி வெளியே வரும்போது ஒரு கேரண்டீட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி பாட்டுன்னு இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து மேட்ச் பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துக்கு இளையராஜா சாருடைய மியூசிக் அதை பத்தி. அந்த படம் எழுதின உடனே பாட்டு இல்லை, எழுதி முடிச்ச உடனே அதில் வந்து பாட்டு இல்லை, வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் ஹீரோயின் கிடையாது, ஸோ டூயட் இல்லை, ஸோ லவ் கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. சரி ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் வந்து படத்தினுடைய ஆழம். படம் வந்து 90% வந்து டயலாக் இல்லை, படம் வந்து சைலண்டான படம், ஓடிக்கிட்டே இருக்க படம், ஆக்ஷன் படம். ஸோ இதில் நிறைய டெப்த்தான எமோஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை யார் ஹேண்டில் பண்ண முடியும்? இது அஃப்கோர்ஸ் நானும் கேயும் சேர்ந்து இதை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இது எங்கள் நாலேஜுக்குள்ளே மட்டுமே இருந்திருக்கும். ஒரு டீப்பரான ஒரு சென்சிபிலிட்டியோட ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டியோ யார் பண்ண முடியும்னா இந்தியாவில் ஒரே ஆள் இளையராஜா மட்டும்தான். இது வந்து சும்மா வந்து அவரை பெருசாக பேசுங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபேக்ட். எனக்கு தெரியும் அவர் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண நேராக அவர்கிட்ட போனேன். அவர் போனால் வழக்கம் போல் பயங்கரமாக திட்டினார், என்ன பாட்டே இல்லாமல் நீ எதுக்கு வர்ற அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் ஃபாதர் தான் கூப்பிட்றேன், இல்லைப்பா நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னு கதை சொன்னோடனே என்னடா நீ இப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதே மாதிரி டபுள் பாசிட்டிவ் முடிச்சு நான் காட்டும்போது அதான் சொன்னார், நிறைய வேலை கொடுத்துருக்கேன், நான் எப்படி பண்ண போகிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணணும். இப்போ பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து I was shattered in the sense எப்படின்னா அவ்வளோ ஸ்வீட் ஷாக் எனக்கு ஆக்சுவலி. ஐயோ இந்த மாமேதை தவிர வேற யாரும் இந்த படத்தை புரிஞ்சிருக்க முடியும், யார் இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு I just touched his feet. நான் சொன்னேன் வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. சரி இல்லை நான் இன்னும் நிறைய ஜஸ்டிஸ் பண்ணிருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அடுத்த படம் பண்ணும்போது நிறைய எனக்கு ஸ்பேஸ் கொடு, டைம் கொடு, எனக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன் அவருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதனால என்ன பண்ணேன், அந்த மியூசிக் கேட்க எனக்கு அந்த மியூசிக் கேட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன், ஐ வாண்ட் டு இதை வந்து இம்மீடியட்லி ஐ ஷுட் டெடிகேட் டு ஆல் த ஃபேன்ஸ் ஆஃப் ஹிம் அஸ் வெல் அஸ் த மியூசிக் லவர்ஸ் சொல்லிட்டு ஒரு 10 ட்ராக்கை உடனே எடுத்துட்டு நான் நெட்ல வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா அதை கொடுத்தேன். அது நவ் இட் இஸ் பிகம் பிக் நியூஸ் ஆக்சுவலி, பெருசா ஆயிடுச்சு ஆக்சுவலா. இப்போ வந்து திருப்பி என்ன பண்ண போறேன், அதோட ஒரிஜினல் வெர்ஷன் கேட்கறாங்க. ஸோ ஒரிஜினல் வேவ் ஃபைலை வந்து கொண்டாந்துட்டு நான் வந்து நானே ஒரு 10,000 சீரீஸ் நானே போட்டு I'm going to colleges and I'm going to give for whoever wants to come. I'm just going to give them actually for a free. So very expensive process தான், but I don't mind actually. இதை விட ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியனுக்கு வந்து நான் பண்ற ஒரு இதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால தான் இளையராஜா இஸ் ஆக்சுவலி நான் இளையராஜாவுக்கும் எனக்கும் வந்து எப்படின்னா வந்து நான் இளையராஜா இல்லாமல் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. நான் வந்து பாடல்கள் தான், அவர் பாடல்கள் தான் என்னை சினிமாவே ரசிக்க வச்சுச்சு. சினிமான்ற ஒரு மொழியே ஒரு எக்ஸாட்டிக்கான மொழின்னு தெரிஞ்சதே வந்து இளையராஜா தான். ஸோ ஐ ஆல்வேஸ் இன்டக்டட் டு இளையராஜா ஆல் மை லைஃப். நான் நல்ல படங்கள் எடுக்கும் போதெல்லாம் அப்பப்போ கெட்ட படங்கள் எடுப்பேன் ஆக்சுவலா, அது தவிர்க்க முடியாது, அது என்ன அறியாம வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் whenever I want to go to இளையராஜா that's going to be a great film or good film. அது ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கவலை இல்லை. So my father is always there to take care of me and he is going to give wonderful music, great music. அடுத்த படம் பண்ணனா இதை விட பெஸ்ட் மியூசிக் அவர் கொண்டாட தான் ட்ரை பண்ணுவேன். That's what my destiny with இளையராஜா. இப்படி ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ராஜா சாரோட. உங்களுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட், ரொம்ப ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில யாரா இருக்கும்? நம்மளால இண்டஸ்ட்ரியில இருக்க யாரும் நான் ட்ரஸ்ட் பண்ணதே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா நான் யாருமே பழகினது கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இம்மீடியட்டா யாராவது நல்லவங்கன்னு சொன்னா உடனே சசி தான் ஞாபகம் வரும், பூ சசி தான் ஞாபகம் வரும். அவரு ஒரு பூன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா வந்து. இப்ப ரீசெண்டா வந்து 1 வருஷம் நான் வந்து எங்கேயுமே வெளியே வரல. அவர் ஒரு விழாவில் மேடையில பார்க்கும்போது என் கையை பிடிச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு பயங்கர அழுகு வந்துருச்சு. நான் அது மட்டும் விழா இல்லைன்னா அவர் கட்டி பிடிச்சி அழுதுருப்பேன்.
எங்க அம்மா கேட்டது மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. அவர் என்னென்னமோ கேட்டுக்கலாம், நீ என்ன ஏன்டா போன் வைக்கிறதில்ல, என்ன படம் நல்லா இருக்கா, படம் நான் ட்ரைலர் பார்த்தேன், இப்படிலாம் கேட்கல. அவர் கையை பிடிச்சி அவருக்கு முதல்ல வந்தது வந்து நீ சந்தோஷமா இருக்கான்னு கேட்டார். அதாவது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைக்கிற ஒரு நண்பர் வந்து அதுவும் சினிமாவில் வந்து அவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ராதாமோகன் சொன்னாரு, நீ லோன் உல்ஃபா இருக்காத வா எங்களோட அப்படின்னாரு. ஸோ எனக்கு ராதாமோகன் சார் பிடிச்சது. அதுக்கப்புறம் பாலாசக்தியில் என்னை பிடிச்சி சட்டையை பிடிச்சி 2 அடி விட்டான். என்னடா வரமாட்டியா கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் இந்த 3 பேரும் எனக்கு பயங்கரமான அன்பு. இது போக எனக்கு வந்து சசிகுமாரும் சமுத்திரகனியும் வந்து என்னுடைய தம்பிகள். அவங்க வந்து இன்னும் எப்பயுமே என்னை வந்து பார்த்துட்டு நான் ஃபோன் இல்லைன்னா கூட வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அண்ணா என்னன்னா எப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க 2 நண்பர்கள். இந்த 5 பேர் தான் எனக்கு வந்து பெரிய நண்பர்கள். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஒரு மரம் அப்படின்னா எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து இளையராஜா தான் ஆக்சுவலா. நான் எனி டைம் நான் நைட்டு 12 மணிக்கு கூட அவங்க வீட்டுக்கு போகலாம். அவர் தூங்கினா கூட தட்டி எழுப்பி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு அவர் நான் எழுப்புங்கன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஆக்சுவலா இளையராஜா விட. இது வந்து என்னுடைய பிளஸிங் சொல்லுங்க, எனக்கு லைஃபுடைய பிளஸிங் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலா வந்து. அண்ட் ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா இந்த படத்துக்கு என்னவா இருக்கும்? அது கிரிட்டிக்கல் ரிவ்யூன்னு அதான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் இன்னும் எத்தனை படம்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் எத்தனை படம் பண்ணாலும் அதில் வந்துட்டு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் கேரக்டர் உனக்கு இந்த படத்துல தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கேரக்டரை நீங்க டிஃபைன் பண்ணனும் அப்படின்னு சொன்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இன் ஒன் லைன். lamp. அவ்வளவுதான். Lamp. That says it all. Super. See, he was a lamp and he became a lamp of Christ. Holy lamp. Holy lamp. சூப்பர் சார். எப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே இவ்ளோ சின்ன வார்த்தைகள் உங்களால சொல்லிட முடியுது, அதுவும் எஃபெக்டிவா? இல்ல அது சொன்னா பெரிய ஞானி மாதிரி ஆயிடுவேன். ஐ எம் வெரி சின்சியர்லி லிசனிங் டு யூ. அதான் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் பேசும்போது என் ஆன்மாவுக்குள்ள இருந்து என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பதில்கள் வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ நெவர் வாண்டட் டு இம்ப்ரெஸ். உங்களுடைய ஒவ்வொரு படங்களும் அப்ப ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கணுமே. என்னோட எல்லா படங்களும் சோல்ஃபுல். அது தோத்து போன முகமொழி கூட ரொம்ப சோல்ஃபுல்லான படம். அதுக்கு எப்படி அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? அது டிஃபரண்ட் கலர்ஸ் டு யுவர் சோல்? வெரி சிம்பிள். 5 விரலுமே டிஃபரெண்ட். ஆனா 5 விரலும் எந்து. ஓகே. சிம்பிள். 5 விரலும் என்னுடைய இட் பிலாங்ஸ் டு மை பாடி. 5 விரலுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாமே டிஃபரெண்ட் ஆக்சுவலி. 5 விரல் இல்லாம எல்லா படங்களும் ரொம்ப சோல்ஃபுல்லா ரொம்ப நல்ல படமா எடுக்கணும். எல்லா படமும் ஜேர்னிஸ் தான். என்னுடைய பர்சனல் ஜேர்னி தான். எல்லா கதாநாயகர்களும் நானே, எல்லா கதாபாத்திரங்களும் நானே ஆக்சுவலி. So அதனால it has to be soulful. Without soulful I don't think otherwise I can make a rack and I can live actually, or I can be a pimp and I can live. ரைட் சார். இப்ப சொன்னீங்க ஒரு கேரக்டர் நீங்களாவே வாழ்ந்து பாத்திருக்கீங்க உங்களுடைய படத்துலன்னு. பட் நீங்களே ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கீங்க. இப்போ ஸ்ரீயோட கேரக்டர் நீங்களாவே இருந்தா அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? நீங்க அந்த கேரக்டர் நடிக்கும் போது அந்த கேரக்டராவே மாறிடுவீங்களா? இல்ல நான் ஒரு பேசிக்கலி I am a trained script writer and director. Trained in the sense not trained in the sense நான் ரொம்ப ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப டீப்பரா பார்க்கறேன் ஆக்சுவலா இந்த கதை நான் எழுதும் போது கடைசி ஒரு 30 மினிட்ஸ், அதாவது படத்தினுடைய கடைசி 20 நிமிடங்கள் நான் எழுதும் போது என்னுடைய ரூமுக்குள்ள வந்து பார்த்தாங்கன்னா என்னை பைத்தியம் தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நான் அவ்வளவு அழுதுகிட்டே எழுதுனேன் ஆக்சுவலா. நான் லிட்டரலி ஐ வாஸ் கிரைங். என் பேப்பர் எல்லாமே அப்படி ஈரமாச்சு. அப்படி நான் அப்படிதான் எழுதுனேன் ஆக்சுவலா. என்னால எழுத முடியல. நான் ஒரே ஓன அழுதுகிட்டு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலா. பக்கத்துல வந்து பிலிப் கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, அவருடைய மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் ஆக்சுவலா. என்னுடைய படங்கள் நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ நான் அப்படி இருந்தனால வந்து எனக்கு இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு டெல்வ் டீப்லி இன்டு எனி கேரக்டர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதை அப்படியே ஸ்கிரிப்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு நான் டைரக்ட் பண்ணும்போது என் ஸ்கிரிப்டே பார்க்க மாட்டேன். ஒரு நாள் கூட நான் ஸ்கிரிப்டை பார்த்ததே இல்லை. என்னோட கோ டைரக்டர் டயலாக் மட்டும் சில கரெக்டா சொல்றதா வரும்ல, இந்த ஸ்கிரிப்டை பார்க்கவே மாட்டேன். அந்த ஸ்கிரிப்டை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என் தலையில இருக்கிறத வச்சுட்டு நான் அந்த இமேஜஸ் வச்சுதான் நான் வந்து டைரக்ட் ஷார்ட் கம்போசிஷன் பண்ணுவேன் ஆக்சுவலா. ஐ எம் டோட்டலி டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி. ஆக்டரா வரும்போது டோட்டலி டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி. ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாய்தல் மாதிரி ஆயிருது ஆக்சுவலா வந்து அது வந்து. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கடைசியில் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணும்போது எடிட்டர் ஆயிடுறேன் ஆக்சுவலா. தென் ஐ எடிட் மை ஓன் ஃபிலிம். அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மியூசிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இட்ஸ் அ பிக் டான்ஸ் ஆக்சுவலி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸ்.
சொல்லும் போது இவ்வளவு ரசிச்சு சொல்றீங்க சார். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் ஸ்கிரிப்டே அழுதுட்டே எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக அழுக படம்னு சொல்லிட போறாங்க. அதாவது எப்படின்னா அவ்வளவு எமோஷனலான ஒரு படம். ஆக்சுவலி எனக்கு பிலீவ், எனக்கு ஆக்சுவலா வந்து என்னால ஒரு இறப்பு வீட்டுல கூட என்னால அழ முடியாது. ஆக்சுவலி நான் இறப்பு வீட்டுல இருந்தா கூட அந்த இறந்த அந்த உடல் நான் உத்து பார்க்க தான் ஆசைப்படுவேன். எனக்கு என்னால அழுக படம் எடுக்கவே முடியாது. ஐ டோன்ட் மீன். பட் ஆனா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணங்களில் நம்ம இதயத்தை வந்து அப்படியே உலுக்கி போடுற சில சம்பவங்களை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னுடைய படம் பார்த்து வெளியே வரும்போது வாழ்க்கை வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அப்படி நான் பாக்குறேன். சோ அப்படிதான் நான் படங்கள் பண்ணுவேன், இன்டென்ஸ் படங்கள் பண்ணணும்னு பாக்குறேன். சோ ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் டோட்டலி டிஃபரெண்ட் டைமென்ஷன் உங்க லைஃப் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் அப்படின்னு மிஷ்கின் சார் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம சந்திப்போமா ஆட் சினிமா கேஃபேல ஒரு குட்டி பிரேக், அப்புறம் பல விஷயங்களை பேசுவோம். மிஷ்கின் சார், ஜென்ரலாவே நீங்க படங்கள் பண்ணும்போது உங்களுடைய எந்த அளவுக்கு தாக்கி இருக்கோ அதே மாதிரி மக்களையும் ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி படங்கள்ல மக்களையும் இன்வால்வ் பண்றீங்க அதிகமா, அது ஏன்? நான் 72 தொழில் பண்ணிட்டேன். இந்த சினிமா வந்து 73வது தொழில். சினிமாக்குள்ள வந்தா மாதிரி தான் தெரிஞ்சது இது நான் பிரெட் வின் பண்றதுக்காக செய்யற ஒரு விஷயம் இல்லை. இது ஆன்மாவின் போராட்டம். நான் டால் வேர்ட்ஸ்ல பேசல, இது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். ஐ எம் வெரி பிளெஸ்ட் தட் ஐ எம் டூயிங் மூவிஸ். I am the most luckiest person on the earth to make movies. It is very, very serious and sincere endeavor. ஒரு லாட்டரி சீட்ல 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவு நான் அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன் நான் சினிமா ஒரு படம் பண்ணும்போது. ஸோ ஒரு படம் வந்து ஒரு கடல்ல போய் மாட்டி ஒரே ஒரு சின்ன ஒரு கட்டையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு நீந்தி வேற ஒரு ஐலாண்டு ஒரு ஷோரை ரீச் பண்ண, ஒரு கரை ரீச் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு படத்தை பார்க்குறேன். ஆக்சுவலா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ அனுபவங்கள் ஒரு படம் தரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து அதனால தான் என்னுடைய எல்லா கதைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்டகனிஸ்ட் ஒரு இலக்குல இருந்து இன்னொரு இலக்குக்கு வந்து அவன் டிராவல் பண்ணுவான். ஆக்சுவலி ஸோ அந்த டிராவலில் அவன் சந்திக்கிற மனிதர்கள், அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய பிரச்சனைகள், வாழ்க்கையின் சில பள்ளங்கள், சில மேடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் போய் ரீச் பண்ணும்போது இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு படமும் என்னையே புதுப்பிச்சிருக்கணும், பார்வையாளரும் புதுப்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஒரு அவேரிஸ், ரொம்ப கிரீடியான ஒரு எண்ணம் தான். பட் ஐ வாண்ட் டு டூ தட். ஐ வாண்ட் ட்ரை ஆல்வேஸ். ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட். தட்ஸ் வாட் நான், பாலசக்திவேல், பாலா, சசி போன்ற சில பேர் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலா வந்து இது போர் அடிக்கவே இல்லை. இதுதான் இப்படிதான் நான் படம் பண்ண முடியும். ஆக்சுவலா ஓகே ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து ஹீரோஸுடைய காலம் பாத்தீங்கன்னா காமெடி இல்ல அடுத்தது வந்து இந்த ஃபைட்டிங், இந்த கமர்ஷியல் படங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படத்துல நீங்க வந்து ஹீரோவா பண்ணிருந்திருக்கீங்க, ஒரு பிவட்டல் ரோல் பண்ணிருக்கீங்க. இது பண்ணும்போது அடடே நம்ம மத்த ஹீரோ மாதிரி ஹீரோயினோட டான்ஸ் ஆடல, அவங்களோட பாட்டு பாடல, இப்படி ஒரு ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இல்ல. ஏன் அது ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அது சொல்லும் போதே ஒரு சோகம் இருக்கு. கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல வந்திருக்கணும் அந்த வார்த்தை, அந்த அட்ஜெக்டிவ். ஆனா கண்டிப்பா இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுல அப்படி இல்ல, ட்ரூத் அப்படி இல்ல. சரி, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த படம், ப்ரீவியஸ் படம், நான் ஆசைப்பட்டது அப்படிதான். ஒரு கேரக்டரா பண்ணணும், ஒரு ஆக்டரா இருக்கணும் சார் சொன்ன மாதிரி. ஸோ ஹீரோ நீங்க ஹீரோவா ஃபர்ஸ்ட் படத்துல பண்ணும்போதே இருந்துச்சா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் டெவலப் ஆகணும்? Yes, see, எனக்கு வந்து I never had liberty to choose a script from my first film. So hopefully you know, because Balaji sir கூப்பிட்டு இந்த இதுன்னு சொல்லும்போது I have a respect for a filmmaker like him. So அவர் சொல்லும்போது எஸ் ஓகே நான் அப்படி பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ சார் வந்துட்டு வழக்கேன்னு பார்த்துட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஸோ அகைன் I have the same respect. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன். ஸோ இதுக்கு இப்போ வந்துட்டு ஐ திங்க் இந்த 2 படம் தான் எனக்கு வந்துட்டு அந்த முன்னாடியே இருந்த சென்சிபிலிட்டி, பட் அது இன்னும் ஒரு பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணிருக்கு ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் தீஸ் 2 directors. ஸோ அதனால இதுக்கப்புறமும் பண்ற படங்கள் நான் அந்த மாதிரி தான் ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹேவ் a say on the script, genre of script that you're going to take. ஸோ அப்ப எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, நான் இந்த ஜானர் அந்த ஜானர்னு ஐம் நாட் ரன்னிங் பிஹைண்ட் எனி இது. ஸோ நான் ஒரு as a ஸ்கிரிப்டாக தான் நான் பார்க்குறேன். ஐ எம் லிசனிங் டு ஸ்கிரிப்ட்ஸ், ஐ எம் ரீடிங் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஃப் எனிதிங் இஸ் சேலஞ்சிங், ஒரு திரும்ப இது பண்ண முடியுமான்னு பயம் வர மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓ சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய படங்கள் ஜெனரலாவே இந்த ஜானர் அப்படின்னு நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? கிரிட்டிக்ஸ் டிஸ்கிரைப் பண்றதோ இல்ல ஆடியன்ஸ் டிஸ்கிரைப் பண்றதோ இருக்கணும், நீங்க உங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் யுவர் ஜானர்?
ஒரு அரஸ்டிங் மூவிஸா இருக்கணும் பார்க்கணும். ஷுட் பி டீப் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். வந்து ஒரு அதான் சொல்றேன், இந்த மியர் என்டர்டைனர் கேட்டகரியில் அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அதான் என் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வரவங்க படம் எப்படி இருக்குன்னா வந்து கேவலமான படம்னு சொல்லணும், இல்ல மிகச்சிறந்த படம்னு சொல்லணும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கணும்னு சொல்றேன். ஓகேப்பா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. அந்த 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 வாழைப்பழ தோல் மாதிரி ஒரு படம் எடுத்தேன்னா ஐ திங்க் ஐ கேன் கமிட் சூசைட். ஆக்சுவலி ஐ வாண்ட் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அந்த படத்தை டோட்டலி ரிஜெக்ட் பண்ணோம். I think they have rejected me like that. In the moment they rejected. They just spit on my face and accept it. Just kneeling down, accept it. அப்புறம் அதே 5வது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து they say it's a great movie சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும். இது நான் என்ன பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இல்லை. ஆனா அது ஐ ட்ரை சம்திங் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு கரெக்டான டைம்ல நான் சரியா உழைக்கல, நான் சரியா ஸ்கிரிப்ட் பண்ணல, நான் வந்து சின்சியரா இல்ல என் ஆர்ட்டுக்கு, என்னோட ஆடியன்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் நான் இந்த 2 கேட்டகரியில் இருக்கேன் ஆக்சுவலி. சோ இதையும் தாண்டி இப்ப உங்களுடைய படங்கள் மக்கள் ஏத்துக்கும் போது அவங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க எப்படி பாப்பீங்க? பேசிக்கலா நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுறது இல்ல, பயங்கர பயம் நிறைய பேருக்கு. என்னன்னே தெரியல என்னை பத்தி. என்ன வந்தாவே கொஞ்சம் நிறைய, நான் மேக்ஸிமம் வெளியே போறது இல்ல, வெளியே போனா லேண்ட்மார்க் தான். அப்ப ரொம்ப கம்மி பேர் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. விமர்சனம் எழுதுவாங்க. நீங்க எப்ப பிளாக திறந்து மிஸ்கின் அடிச்சாங்கன்னா நீங்க ஒரு 1000 விமர்சனம் பார்க்கலாம். அதாவது பைத்தியம் அப்படில இருந்து எல்லாமே எல்லாம் சூப்பர்லேட்டிவ்ஸ்ல தான் இருக்கும். அது நீங்க ஈஸியா பார்க்கலாம். பர்சனலா என் லைஃப்ல வந்து நான் லேண்ட்மார்க் போகும்போது அப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து லேண்ட்மார்க்ல ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்காங்க, தெரியுது என்கிட்ட வந்து பேச வராங்க. அப்புறம் நல்லா முடிச்சுட்டு நான் பில் போடும்போது அடியே வந்தாரு, வந்து பக்கத்துல வந்து சொன்னார் வந்து, சார் நந்தலால வந்து நீங்க எல்லாம் படுத்திருப்பீங்க, ஒரு பாம்பு போகும் சார் அப்படின்னு போயிட்டாரு. அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ காட் ஆக்சுவலி. அது ரொம்ப அழகா இருந்துச்சு சார் அந்த பாம்பு போனது. அப்படி சட சட சடன்னு வாக் பண்ணிட்டு போயிட்டார். ஆக்சுவலி ஒரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாருன்னு தெரியல, நான் பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன் ஆக்சுவலி. ஐ திங்க் ஐ வாஸ் சோ கிரேட்ஃபுல் டு தட் பர்சன். அவர் எங்க இருக்காருன்னு யார் பேர்லாம் நான் கேட்கவே இல்லை. அந்த அளவு ஒரு சினிமாவை பாக்குறாரு ஆக்சுவலா. ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். அவ்வளவு டீப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் நீங்க பண்ற ஒரு சீனையும். சோ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த படம் எந்த படமா இருந்தாலுமே சொசைட்டிக்கு யூ ஆர் கிவிங் பேக் சம்திங். நீங்க வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிறீங்க ஆடியன்ஸ் பாக்குறவங்களை. எந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயம் திரும்பி பாருங்க அப்படின்னு நீங்க ஆடியன்ஸ்க்கு இப்போ வெர்பலா சொல்ல விரும்புறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் வாட் இஸ் செட் இன் தி ஃபில்ம், இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது, இது கொஞ்சம் யோசிங்க. My movies are not preachy. I don't mean to preach. See, அதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்றேன் ஆக்சுவலா. இப்ப நீங்க இந்த பேட்டியை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி மிஷ்கின் பேசுறேன் அப்படின்னு நினைச்சா அது வந்து நான் அப்படி மீன் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மூவி நம்மளை சிந்திக்க வைக்கணும், நம்மளை வந்து நம்மளுடைய சுயத்தை பரிசோதனை செய்ய வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஐ லீவ் டு தி ஆடியன்ஸ். அது அவங்க தான் அதுக்கப்புறம் பண்ணணும். சரி, நான் வந்து எதுவுமே இப்ப நான் வந்து டீச்சர் மாதிரி வந்து நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும் சொல்லவே இல்லை. மூவி ஷுட் நாட் பி டைடாக்டிக். மூவி மீடியம் இஸ் நாட் ஃபார் டு ப்ரீச். மூவி மீடியம் இஸ் நாட் ஃபார் டு கேன்வஸ் சம் ஐடியாஸ் ஆர் ஐடியாலஜிஸ். Movie mediums are meant to tell stories, and every story has got a moral. Obviously. That's up to you to carry that moral, up to you to inquire that moral. It is better to inquire. It is நான் தான் சொல்ல வரேன், அது என்கொயரி பண்ண போதும். அது that's a big change. I'm telling you, there is a big change. நான் வந்து ரெசரக்ஷன் படிச்சு முடிச்சா பிறகு என் வாழ்நாள் அப்படியே மாறி போச்சு. நான் கரமசவ பிரதர்ஸ் படிச்சா பிறகு என் வாழ்நாள் மாறிடுச்சு. நான் வந்து சித்தார்த்தா படிச்சு முடிச்சா பிறகு என் வாழ்நாள் மாறிடுச்சு, என் கண்கள்லாம் மாறிடுச்சு. There is always a possibility that the good stories will have a big impact on. நான் சேது பார்த்தா பிறகு என் வாழ்க்கை வந்து மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். நான் வந்து உதிரிப்பூக்கள் பார்த்து முடிச்சா பிறகு என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். நான் வந்து கமல் சாருடைய பரதனுடைய படம் தேவன் மகன் பார்க்கும்போது என் வாழ்நாள் மாறுச்சுன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா. ஸோ தீஸ் ஆர் த மூவிஸ் ஹேட் அ பிக் இம்பாக்ட் ஆன் மை லைஃப். ஐ திங்க் இட் வில் டூ த சேம் திங் டு த ஆடியன்ஸ் இஃப் தே ஆர் சோ சென்சிபிள் எனஃப், இஃப் தே ஆர் சோ சென்சிட்டிவ் அண்ட் சென்சிபிள் அண்ட் ஃப்ரெஜைல். மிச்சப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, அதை விமர்சனம் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஷோ கூட தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. பத்தி கவலை. சி ஆக்சுவலா வந்து எனக்கு இப்ப சொல்ல ஞாபகம் வருது. ஆக்சுவலா தர்கோஸ்கி கிட்ட கேட்கறாங்க வந்து ஹோல் ரஷ்யா அவங்க படத்தை வந்து எதிர்க்குது அப்படின்னு கேட்கும்போது தர்கோஸ்கி சொல்றாரு வந்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு வாழ்நாள்ல 2 பேர் என் படத்தை கிரிட்டிக் பண்ணா போதும், ஒன்னு வந்து பெர்க்மேனும் இன்னொன்னு பிரசாந்த்னு சொல்றாரு. ஸோ நான் அப்படிதான் சினிமா பாக்குறேன். ஒரு நல்ல இதயங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது 2 நான் ஏற்றுப்பேன். ஆக்சுவலா நான் அவங்க தர்கோஸ்கியோட கம்பேர் பண்ணி பேசல, பட் திஸ் இஸ் இதுதான் நான் ஆஸ்பயர் பண்றேன். என்னுடைய இன்னும் ஒரு 50-60
ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய படங்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் வந்து விமர்சனம் அவங்களுக்கு முழு தகுதியும் இருக்கு ஆக்சுவலா அப்படிதான் நான் யோசிக்கிறேன். வெரி கேண்டிட், வெரி ஃப்ராங்க். அண்ட் நீங்க ஸ்ரீ உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் கண்டிப்பா ஆடியன்ஸ் நீங்க இதை நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்த படத்துல இருந்து இன்டர்வல் சீக்வன்ஸ். சோ ஏன் அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, சிக்னிஃபிகன்ட்? there is a major transformation அந்த இடத்துல. ஒரு ஸோ அந்த இடத்துல ஒரு டிலமால இருக்கும் எல்லாரும். இது இப்படி என்ன ஆகும், இப்போ இது பண்ணுவானா மாட்டாங்க செய்யும். ஸோ த டிலமா வில் பி தேர். ஸோ அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வில் பி என்ஜாயபிள், வெரி வெரி என்ஜாயபிள். சூப்பர். ஸோ ஒரு இமோஷனலான ரோலர் கோஸ்டர் ரைட் இப்பவே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இந்த வாரம் சந்திப்போமா சினிமா கெஃபேல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் திவ்யா.